அவன் ஒன்று ஓடிதா எனக்கு சப்போர்ட்டா அவர் என்ன தோழான்னு கூப்பிட்டாரு. ஆமா அதுதான் சொல்லுவோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஓய் சகலபாடி வல்லவனாக நல்லவனாக உன் என்ன போல் வாழ கிடவுது. நான் எதோ பேச போனா அந்த ஈத்து போட்டு அடிக்கிறான். சூத்து கொஞ்சம் நல்லா ஐயப்பனை வந்துட்டதுனால அடிக்க முடியாது. ஆள் போட்டு வேலை செய்யறாரு. ஆள் போட்டு ஆள் போட்டு ஜாட்டி அடிச்சுனா மாரி இருந்தா அடிக்கலாம். ஆமாங்க இது அந்த மாதிரி வாசம் கிடையாது கிடையாது. ஜாட்டி அடிக்கிறது ஒரு பெரிய செய்யறது. பார்க்கலாம் எங்க பார்க்கலாம் என்ன மண்ணு மேல ஊர் இல்லது கீழ் குப்பை வேலூர். அது கீழ் குப்பை வேலூர் கிராமத்தில் தமிழ்நாடு சொல்லுபடியான கேரள ஆண்டு ஒருபடியான கேரள தேசத்தை ஆளக்கூடிய சபரிவாசன் மணிகண்டன் ஐயப்பன் அவருக்கு பல பேர் உண்டு. அப்படி சொல்லக்கூடிய ஐயப்பனுக்காக வேண்டி இன்று இரவு சாமி நாடகம் வச்சுக்கிறாங்க. சாமி நாடகமா? நாடகம் பேர் நாடகம் பேரு இதான் 17 கர்ணமோசம். செலவு பண்ணி 58 நாள் விரதம் இருந்து அறிவு இருக்கு என்னடா சொல்ற நீ வாயிலே வரப்படாது. ஆதி மாசம் கர்ண மாசம் 2வது மாசம் நீ செத்தாக்க அடிபடுவது சாமி வச்சிருக்கீங்க போய் கேட்டியா? அது சாமி வாசம் கேளு. ஜாகிரதை பின்னாலே பட்ட கழிப்பிடுவோம். ஐயப்ப சாமிக்காக அனைத்து மக்களும் இப்பதான் கரெக்டா பேசுறான். இன்றைய தினத்தில் எதற்காக நான் சொல்றேன்னு கேட்டேன். அதுக்கும் சொல்ல மாட்டேங்கிற. ஏன்னா ஜாக்கெட் விலாசம் வந்து நீ ஒழுங்கா சொல்லுவேன். ஜாக்கெட் எடுப்பது நினைக்கிறேன். இல்ல தாம்பளை வாங்குற வாத்தியார் என்ன நாடகம் என்னத்துக்கு வச்சுக்கிறான்னு கேட்க மாட்டான். அதாவது அறியாத மாதிரி படியாது. என்ன வார்த்தை வேணாம் சொத்து கிடையாது. இருங்க இப்ப நீங்க வந்தீங்களா இல்ல உன் காவலாதி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அடிச்சுது இந்த தினத்தை எதற்காக நாடகம் ஐயப்ப சாமிக்காக இந்த கீழ்குப்பம் வேலூர் கிராமத்தில் ஐயப்ப பக்தர்கள் தர்ம சாசா சங்க தலைவர் சங்கம் அத்தனை பேர்களும் அனைத்து பேர்களும் தர்ம சாசம் அந்த சங்கம் ஒரு சங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார். அப்பேற்பட்ட சங்கத்தில் அனைத்து பேர்களும் ஒன்றாக சேர்ந்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை அணிந்து
48 நாள் விரதம் இருந்து அப்பேற்பட்ட அந்த தர்ம சாஸ்தா ஐயப்ப சுவாமியை தரிசித்து விட்டு அனைவரும் ஒன்றுமையாக சேர்ந்து தரிசனம் கண்டு விட்டு இந்த தை மாதம் முதல் தேதி என்று அந்த ஐயப்பன் பக்தனை ஐயப்பனுடைய பெருமையை கொண்டாட வேண்டும் என்று இந்த ஐயப்பன் பக்தரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த ஊர் மக்கள் பொதுமக்கள் தர்ம நாட்டார் தலைவர் இந்த அனைத்து மாதர்குல மாணிக்கம் மாதர்குல மன்னர் தாய் தந்தை தாய்மார்கள் அனைத்து பேர்களும் ஒன்றாக சேர்ந்து ஐயப்பனை வேறு புகழும் கொண்டாட வேண்டும் அப்படி என்று தேர் திருவிழா செய்து அது அப்பனாக இருக்கக்கூடிய யாரு ஐயப்ப சுவாமி தர்ம சாஸ்தாவை அப்பேற்பட்ட தர்ம சாஸ்தாவை ஊர்வலாக கொண்டு வந்து இந்த கோயிலை அமர்த்திவிட்டு என்ன நாடகம் ஐயப்ப நாடகம் அது என்ன தெரியுமா நாடகம் ஐயப்பன் பிறப்பு மகர ஜோதி காட்சி ஐயப்பன் பிறப்பு மகர ஜோதி காட்சி இந்த தை மாதத்தில் மட்டும்தான் இந்த ஐயப்பனானவர் இந்த அனைத்து பக்தர்களுக்கும் ஜோதியுடைய ஆமாங்க ஜோதியோட பார்க்க வேண்டும் அச்சார்பட்ட நாடகத்தை வைக்க வேண்டும் அப்படி என்று இந்த நாடகம் இந்த நாடகத்தை கண்டு கழிச்சிருக்கிறாங்களே எப்பேற்பட்டு சொன்னா தெரிஞ்சுக்கலாம் சரி யாரோ புரிஞ்சு பாருங்க நம்ம அந்த மாதிரி டைம்ல போனோம் எவ்வளவு நேரம் ஆயிடும் அப்படி இருந்தாலும் இதுக்கு அமர்ந்திருக்கிறாங்க எப்பேற்பட்டாலும் தெரியுமா சொல்லுங்க தெரியுமா சொன்னதான் சிறந்த மேலவர்கள் பொன்னுருளை உறைந்து ஓடின சிறந்த மேலவர்கள் பொன்னுருளை உறைந்து ஓடின இரண்டக்கல் தன்னிறமாகிய பொன்னிறமாகின வழக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் கண்ட கம்யூனிட்டிலாம் உதவாங்க கண்ட கம்யூனிட்டிலாம் நான் ஏன் உதவாங்க இந்த வேஷம் நான் கட்டி ஆட மாட்டேன் இது தெரியாத உதைக்கிறாமா அது போய் வேண்டிதான் வாதிடலாம் திரண்ட மேலவர்கள் பொன்னுருளை உறைந்து ஓடின இரண்டக்கல் தன்னிறமாகிய பொன்னிறமாகின வழக்கு என்ன வழக்கு தெரியுமா?